எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தப் போகிறார். அநேக நேரங்களில் நம்மை தோற்கடிக்கும்படியாக இந்த உலகிலே அநேக சம்பவங்கள் எழுந்து வருகிறது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் தம்முடைய அடியவர்களை பார்த்து வெற்றி சிறப்பதற்கு ஒரே ஒரு காரியம் சொன்னார். அதை குறித்து யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்கிறது. சற்றே நீங்கள் கவனியுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எத்தனை பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! உலகிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக தேவனாகிய கர்த்தர் சொல்லும் காட்சிகளை கவனித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. மறுபக்கத்தில் தேவன் சொல்கிறார், அந்த இருதயத்தில் விசுவாசம் உதிக்கட்டும், விசுவாசம் உதிக்கட்டும். இந்த இரண்டு காரியங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆலயத்திற்கு போகிறீர்கள். இந்த இரண்டு காரியங்களும் உங்கள் வாழ்வில் நீங்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பழக்குவிக்க வேண்டும். இருதயத்தை பார்த்து சொல்லப்பட்டது, கலக்கத்தை நீக்கிவிடுங்கள். அதே இருதயத்தில் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியவர்களுக்கு வெற்றிக்கு நேராக வழிவகுத்து கொடுக்கும் காட்சிகளை தான் இங்கே பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். கலக்கத்திற்கு அந்த வாசலை மூடிவிடுவோம். விசுவாச வாசலிலே சென்றடைவதற்காக நாம் பிரவேசிப்போம். அதை தேவனாகிய கர்த்தர் அந்த வாசலை திறந்து வைக்கிறார். பல நேரங்களிலே சாத்தான் துக்கத்தின் வாசல்கள், மன குழப்பத்தின் வாசல்கள், கலக்கத்தின் வாசல்களை திறந்து வைத்து இதை பார்த்து கொண்டே இருங்கள், இந்த பாதையிலே வாருங்கள் என்று நம்மளை அழைத்து செல்ல முயற்சிக்கிறான். ஸ்டாப்! இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிள்ளைகளே, என்னை விசுவாசித்து நான் வைத்திருக்கிறதான இந்த விசுவாசத்தின் வெற்றியின் வாசலின் வழியாக பிரவேசிப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஐயா, என்னதான் செய்ய வேண்டும்? ஒரு காரியம் நீங்கள் செய்தாக வேண்டும். கலக்கத்திற்கு அந்த வாசலை மூட வேண்டும், அந்த பாதையை அடைக்க வேண்டும். நமக்காக காத்திருக்கிற நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெற்றியின் பாதையை விசுவாசத்தோடு கூட தொடங்கும்படியாக உங்கள் கைகளை பிடித்து சொல்கிறார். அநேக நாட்கள் நீங்கள் துயரப்பட்டீர்கள், போதும், வெற்றியின் பாதைக்கு நேராக நடக்க போகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை இப்பொழுது துதிக்க ஆரம்பியுங்கள். அவ்வளவுதான். சரி, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஏன், எதற்காக விசுவாசிக்க வேண்டும் என்றே கேட்கக்கூடியவர்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சற்றே நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் நாம் கலங்காமல் விசுவாசிக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? நான் உங்களை விசாரிக்கிற கர்த்தர், நான் உங்களை விசாரிக்கிற தேவன். ஏன் நீங்கள் துயரத்தை சுமக்க வேண்டும்? அந்த கவலைகளையும் பாரங்களையும் என் மேல் வைத்து விடுங்கள், என் மேல் வைத்து விடுங்கள். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகில் நமக்கு யாரும் இல்லை, எங்கே போவது என்றே நாம் யோசிக்கிறோம். தெளிவாக சொல்கிறது, மரண பரியந்தமும் தேவன் நம்மை நடத்துவார், மரண பரியந்தமும்
தேவன் நம்மை விசாரிப்பார். இந்த உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் சொல்கிறார். உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் என்மேல் வைத்துவிட்டு விசுவாசத்தின் வாசலுக்குள் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. கவலையை உடைப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் விசுவாசம். விசுவாசம். இந்த விசுவாச ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு இன்றைக்கு நாம் ஓடோடி வந்து விடுவோம். கவலைகளை மறக்க தீர்மானம் எடுப்போம். அநேக கவலைகள் உங்களை வளைந்து கொண்டிருக்கிறது. அநேக சூழ்நிலைகள் உங்களை கவலைக்கு நேராக இழுத்து செல்கிறது. அநேக பிரச்சனைகள் உங்கள் மனதிலே பாரத்தை ஏற்படுத்துகிறது, துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அதை நிறுத்த போகிறார். அதற்கு பதிலாக வெற்றியின் விசுவாச வாசலை திறந்து வைத்து விட்டார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க, கர்த்தர் எனக்கு விசுவாசத்தின் வெற்றியின் வாசலை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ நாட்களாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். தோல்வியை பார்த்து புலம்பி நின்றீர்கள். கவலையோடு கண்ணீர் விட்டு கதறினீர்கள். அதற்கு முடிவு கட்டுவதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இனி கலங்க மாட்டேன், கவலைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதற்கு பதிலாக விசுவாசிக்கிற எனக்கு தேவன் விசாரிப்பார். விசுவாசிக்கிற என்னை தேவன் தூக்கி சுமப்பார். விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சரியாக செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருப்பார் என்று அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பொல்லாத ஆவிகள் என்ன சொல்கிறது? தேவன் உன்னை கைவிட்டார் என்று அவன் புலம்ப வைக்கிறான். தேவன் உன்னை மறந்து விட்டார் என்று அள வைக்கிறான். தேவன் இனி உனக்கு நன்மை செய்ய மாட்டார் என்று பொய்களை வாரி இறைக்கிறான். ஸ்டாப். இல்லை, இல்லவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக வெற்றிக்கான பாதையை வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் யுத்தங்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், துவண்டு விடுகிறோம், விசுவாசிக்க தவறி விடுகிறோம். இன்று ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கலங்க பண்ணினது, உங்களை காயப்படுத்தினது, உங்களை வேதனைப்படுத்தினது, உங்களை பாரப்படுத்தினது, உங்களை உடைத்து விட்டது, உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து விட்டது, முன்னேற விடாமல் தடுத்து விட்டது, ஆலயத்திற்கு போக விடாமல் குழம்ப வைத்தது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார். ஏன்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். நீங்க என்ன சொன்னீங்க சிஸ்டர், பிரதர், ஆரம்ப ஊழியரே, நீங்க என்ன சொல்றீங்க? தேவன் என்னை விசாரிக்கவில்லை. ஏன் இதை சொல்லுகிறீர்கள்? உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை மீட்டெடுத்த தேவன் எப்படி உங்களை மறப்பார்? எப்படி இதை நீங்கள் சொல்ல முன் வந்தீர்கள்? இப்பொழுது சொல்லுங்கள். இல்ல, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் விசாரிப்பார், நிச்சயம் என்னை நடத்துவார், நிச்சயம் என்னுடைய பட்சத்திலிருந்து எனக்கு நீதியை செய்வார், நான் கலங்க மாட்டேன். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிறிய வியாபாரம் செய்யலாம், சிறியதான ஒரு தொழிலை தொடங்கி இருக்கலாம். மறுபக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வரவில்லை. உங்கள் மனதிலே ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? கலங்கிக் கொண்டே இருப்பதா? இல்லை, அதற்கு பதிலாக தேவன் விசாரிக்கிறவர் என்று விசுவாசித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் கைகளில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், ஐயா, நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் எங்கள் வியாபாரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் கலக்கம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், 5 அப்பத்தை தேவனுடைய கைகளில் கொடுத்த போது அது பெருகிறது, நிறைவாய் மாறினது, அநேகருக்கு திருப்தியை உண்டாக்கினது. இப்பொழுது சொல்லுங்கள், 5 அப்பத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு நன்மையாய் மாற்றினதை போல
என்னுடைய வாழ்வை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழிய காரியங்களை ஆசீர்வாதமாக வையும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னார். தேவன் விசாரித்து விசுவாசத்தின் வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். கலக்கத்திற்கு இடம் கொடாதீர்கள். விசாரிக்கிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வெற்றியின் விசுவாச பாதைக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறான். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்களில் அநேக கலக்கங்கள் வருவது உண்டு. ஒவ்வொரு காரியத்தை செய்ய போனாலும் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். நானும் ஆண்டவரிடத்தில் விசாரித்தது உண்டு. எப்பொழுதுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்ன ஆண்டவரே என்று நான் யோசித்தது உண்டு. இதை குறித்து தேவனிடத்தில் பேசினதும் உண்டு. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுவார். எத்தனை கலக்கம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், அத்தனையிலையும் உனக்கு நான் ஜெயம் கொடுக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் திடப்படுத்துவா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் திடனற்று போய் இருக்கிறீர்கள், பலன் கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள், உடைந்து போய் இருக்கிறீர்கள். இனி என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி வருமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். விசாரிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் உனக்கு வரப்போகிறது, இனிதான் நான் உங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க போகிறேன், இனிதான் உங்கள் தடைகளை மாற்றப் போகிறேன், இனிதான் நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்க போகிறேன் என்று உங்க கையை பிடித்து சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வெற்றியின் விசுவாச வாசல் திறக்கப்பட்டு விட்டது. மறுபக்கத்தில் ஏன் கலங்காமல் விசுவாசிக்க வேண்டும்? அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41, 42 இந்த 2 வசனங்களை சற்றே நீங்கள் கவனியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். மார்த்தாளே, மார்த்தாளே, 2 முறை இயேசு பேசுகிற அந்த காட்சி. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். இது எதை காண்பிக்கிறது? ஒருவர் கவலையோடு கூட இருக்கிறார், இன்னொருவர் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்கள். இயேசு ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். மார்த்தாளே, நீ கலங்குகிறாய் கவலைப்பட்டு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விசுவாசத்தின் வெற்றியின் வாசல் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அநேக நாட்களாக அந்த வாசலின் வழியாக பிரவேசிக்க விடாம கவலைகள் உங்களை வளைந்து கொண்டிருந்தது. கவலைகளினாலே மூடப்பட்டிருந்தீர்கள். இயேசு சொல்லுகிறார், என் சமூகத்திற்கு வாருங்கள், என் பாதத்தில் காத்திருங்கள். மார்த்தாள் என்ன சொல்லுகிறார்கள்? அநேக காரியங்களை குறித்து 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 கவலை. சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், ஒன்றல்ல பிரதர், ரெண்டல்ல பிரதர், ஒரே பிரச்சனைக்கு அளவே இல்லை பிரதர், ஒன்று மாற்றி ஒன்று வருகின்றன. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வரும்போது எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிற நானாக இருந்தாலும், பிரசங்கத்தை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சற்றே இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை போனது, மற்றொரு பிரச்சனை வருகிறது. இந்த சூழ்நிலை நன்றாக இருந்தது, இப்பொழுது குழப்பமாய் மாறிவிட்டது. மேன்மையாய் இருந்தது, தடுமாறுகிறது. இவ்வண்ணமான நல்ல நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், மாறாக நடக்கிறது. இப்படியே நீங்கள் அடுக்கிக் கொண்டே இருப்பீர்கள். இதற்காக ஆண்டவரே, ஏன் எனக்கு இது வந்தது என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டது உண்டா? தேவனுடைய சமூகத்தில் இதை குறித்து விசாரித்தது உண்டா? பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த ஜனத்திற்கு மிகப்பெரிய கஷ்டம். அன்றைய நாட்களில்
தேவ ஜனங்கள் கலங்கினார்கள். தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, அவர்கள் தேவனுடைய கட்டளையை விட்டார்கள், தேவனுடைய சமூகத்தை மறந்தார்கள். அது நிமித்தமாக கலக்கம் தேசத்தை வாதிக்க ஆரம்பித்தது. தேவையில்லாத காரியங்கள் நிகழத் தொடங்கியது. ஏன் ஏன் இதை கவனித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில கலக்கம் வருகிறது. கர்த்தர் ஒரு காலத்தில் உங்களை ஆசீர்வதித்தார் பிரதர், உங்களுக்கு நன்மை செய்தார் சிஸ்டர். இன்றைக்கு கர்த்தரை தேட உங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லை. ஏதோ 4 உறவினர்கள் வாரார்கள், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை நாட்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் இருந்தீர்கள்? அதை குறித்து என்றைக்காகிலும் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டது உண்டா? எத்தனை நாட்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்காமல் இருந்தீர்களே? எத்தனையோ காரியத்திற்கு உங்கள் நேரங்களை செலவு செய்தீர்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்க விருப்பம் இல்லாமல் போனீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை வளர்த்து 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 மார்த்தாளை போல இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி நாட்களிலே மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை போல தேவ சமூகத்திற்கு வருவோம். வெற்றியின் வாசல் திறந்திருக்கிறது. விசுவாசத்தின் வெற்றியின் வாசல் நமக்கு முன்பாக ரெடியாக இருக்கிறது. மார்த்தாள் கலங்கினாள், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போதுதான் தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது, தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நன்மையான காரியங்களை தொடங்க ஆரம்பித்து விடுவார். மரியாள் தேவ சமூகத்தில் இருந்தார். என கண்பானவர்களே, வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது இந்த தேவ சமூகத்தில் இருந்தவர்கள் அநேக வெற்றிகளை அள்ளி குவித்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் இருந்தவர்கள் தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது. சரித்திரம் கிடையாது. மிக பெரியதான தேவனுடைய சமூகத்தை நாடி ஓடி வருவோம் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசு இனி வருகிற நாட்களிலே உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார். உங்கள் துயரத்தை உங்கள் எல்லைகளை விட்டு துரத்த போகிறார். நிறைவான நன்மைகளை தேவன் கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்வில் இருந்ததான அநேக கவலைகளை முறித்து போடுவார். அந்த அம்புகளை ஒடித்து போடுவார். கவலையை ஏற்படுத்தின காரியத்தை அக்கினியினால் சுட்டரிப்பார். அதற்கு பதிலாக உன்னத பலனை தந்து உங்களை உயர்ந்த சிகரத்தில் ஏறி இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இன்றும் சொல்ல வேண்டும், எனக்கு வெற்றியின் வாசலை தேவன் திறந்து வைத்து விட்டால் நான் உன்னதமான ஒரு ஸ்தலங்களுக்குள் நடக்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் அனுபவத்தை தேவ சமூகத்தில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு என்ன தேவை வந்தாலும் சரி, என்னுடைய சமூகத்தில் தான் நீ இருக்க வேண்டும் என கண்பானவர்களே தேவன் கற்றுக் கொடுத்தான். நான் கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தபடியினால் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாட்கள் ஆனது. ஆனால் தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு அவரை துதிக்க தொடங்கினேன். பல நேரங்களிலே என் ஜெபத்திற்கு அவர் கொடுத்த பதில் ஏராளம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை வேதனைப்படுத்துகிறது. இந்த காரியம் என் மனதை காயப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையினால் என் சமாதானத்தை நான் இழக்க நேரிடுகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு இதில் ஜெயந்தாரும் என்று சொல்லி கேட்ட நாட்கள் உண்டு. கர்த்தர் அவனமாகவே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். எந்தெந்த நபர்கள்
எவனமாக எழும்பி வருகிறார்களோ அத்தனை காரியத்திலையும் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். தேவ சமூகம் எத்தனை மேன்மை, தேவ சமூகம் எத்தனை நிறைவை கொடுக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாளை போல் வெற்றியின் வாசலாம் கிறிஸ்துவின் காலடியில் பாதப்படியில் அமர்ந்திருக்க நாம் விருப்பம் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்வு மிகப்பெரியதான ஆசீர்வாதத்திற்கு நேராக அழைத்து செல்லப்படும். தேவ சமூகத்தில் இருந்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அன்னால் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்தார்கள். தேவன் அற்புதங்களை செய்யவில்லையா? யோசபாத்தின் நாட்களிலே யுத்தம் வந்தது, தேவ சமூகத்திலே ஜெபித்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொடுக்கவில்லையா? ஆமான் என்கிறதான ஒரு கொடிய மனிதன் எழும்பி யூத ஜனங்களை அழிக்க நினைத்தான். எஸ்தரும் யூத ஜனங்களும் தேவ சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றவில்லையா? இல்லையா? இல்லையா? சொல்லுங்க பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான தேவனுடைய சமூகத்தை மறந்து மறந்து வேண்டாம் என்று சொல்லி ஓடுகிறீர்களே, உங்களுக்கு பலன் தேவ சமூகத்தான். உங்களுக்கு யாரும் துணை இல்லாமல் இருக்கலாம். பலரும் பல விதங்களிலே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். அது அத்தனையிலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசித்து அவர் சமூகத்தில் காத்திருங்கள். மரியாள் இருந்தார்கள், அதைத்தான் இயேசு சுட்டி காட்டினார். குட், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் எத்தனை பெரிய ஆச்சரியம். நீங்களும் இப்படிப்பட்டதான நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். தேவ சமூகத்தை நாடுவோம். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் முகம் பிரகாசிக்க தொடங்கிவிடும். மூன்றாவதாக, தேவன் நமக்கு விசுவாசத்தின் வெற்றியின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார். சபையாரே சபையாரே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேவைகளை குறித்து நீங்கள் கலங்காதபடி வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என கண்பானவர்களே, பலர் கேட்பார்கள், ஐயா நாங்கள் ஜெபிக்கிற ஐயா, ஆனால் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கே என்று கேட்பார்கள். ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன், தேவன் ஏற்ற வேளைகளிலே உங்கள் வேண்டுதல்களை சரியாக நேர்த்தியாக நிறைவேற்றுவார். வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என கண்பானவர்களே, பல நேரங்களிலே வேண்டுதல் நிறுத்தப்படுகிறது, ஜெபம் குறைந்து போகிறது. ஏன்? அவர்களால் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. சிலர் இப்படி சொல்வார்கள், ஐயா என் மனதில் சந்தோஷம் இல்லை, அதனால் நான் ஆலயத்திற்கு போகவில்லை என்று சொல்வார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசுல சந்தோஷம் இல்லை, அதனால நான் சாப்பிடலன்னு சொல்லுங்க. அதனால நான் சாப்பிடலன்னு சொல்லுங்க. எத்தனை துக்கம் இருந்தாலும் சரியாக நேர்த்தியாக சாப்பிடுகிற அன்புக்குரிய இயேசுவின் செல்ல பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதற்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இந்த உலகத்தினுடைய காரியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை, நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஹலோ பிரதர், உங்கள் தேவைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஐயா இந்த காரியத்திற்காக நான் என்ன செய்வேன்? அதற்குத்தான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் அதை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள்? பல தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இத்தனாம் தேதி சம்பளம் வரும், இங்கிருந்து நன்மை வரும். நான் கேட்கிறேன், அங்கிருந்து வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம்.
சிலர் என்ன செய்வார்கள்? பிள்ளைகளை நம்புவார்கள், சிலர் கணவனை நம்புவார்கள், சிலர் என்ன செய்வார்கள்? உறவினர்களை நம்புவார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தபடியினால் எந்த நேரத்திலையும் பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு திறந்தே இருக்கிறது. பவுல் கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பு சபையாரே, நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதீர்கள், அதற்கு பதிலாக உங்கள் எல்லாவற்றையும் குறித்து வையுங்கள். சில நேரங்களில் நம்ம குறித்து வைத்து ஜெபிக்க வேண்டும். தேவனே, பிள்ளைகளுக்கு இது தேவை. தேவனே, காருக்கு லோன் கட்டணும். தேவனே, வீட்டுக்கு லோன் கட்டணும். தேவனே, இந்த காரியம் எனக்கு தேவை, என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும், இதை நான் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அநேக நேரங்களில் மொத்தமாக சொல்லுவோம், ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சிலர் சொல்லுவார்கள், தேவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, தேவனுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ பவுல் சொல்லுகிறது தப்பா சொல்லுகிறாரா? உங்களுடைய விசுவாசம். என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்கிறேன், இந்த தேவைக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். உங்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி எழுந்து வர வேண்டும். அதைத்தான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கவலைப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, என் தேவனே எனக்கு நீ நன்மையை செய்வீர் என்று சொல்லி எத்தனவே மகிழ்ச்சியோடு வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் தேவனுடைய அதிசய வல்லமை வெளிப்படும். விசுவாசியுங்கள், கலக்கத்தை விட்டுவிடுங்கள். அநேக காரியங்களை குறித்து கலங்கி கலங்கி இருந்தீர்கள், அதை விட்டுவிட்டு அதை குறித்து குறித்து தேவ சமூகத்திற்கு தெரியப்படுத்துங்கள். விசுவாசத்தின் வெற்றியின் வாசல் திறந்திருக்கிறது, அதற்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறோம். 3 காரியங்களை குறித்து தெளிவாக நாம் கவனித்தோம். என கண்பானவர்களே, அவர் நம்மளை விசாரிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். மறுபக்கத்தில் அவர் சமூகத்தை ஆசையோடு விரும்பி காத்திருங்கள். 3வது, உங்கள் காரியங்களை தேவனுக்கு சரியாய் ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுடைய கலக்கத்தை நீக்கி விசுவாசத்திற்கு வெற்றியின் பாதையிலே உங்களை நடத்த போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காமலும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னவரே, இப்பொழுது எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் உற்சாகத்தோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் என்னை விசாரிக்கிறவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதம் வெளிப்பட போகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே புதுமையை செய்ய போகிறார். தோற்கடிக்கப்பட்ட இடங்களிலே வெற்றியின் செய்தியை கேட்க போகிறீர்கள். நெருக்கப்பட்ட இடத்திலே விசாலத்தை பார்க்க போகிறீர்கள். தேவையினாலே கலங்கினீர்கள், அங்கிருந்து தேவைகள் புறப்பட்டு வரப்போகிறது. குறைவுபட்ட இடத்திலிருந்து நிறைவின் செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனை விசுவாசித்தபடியினா நன்மைகள் பிறக்க போகிறது, நிறைவு உண்டாக போகிறது. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் அருகில் இருக்கிறார். உங்கள் கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராக மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவைகளுக்காக பல வருட காலமாக நான் ஜெபித்து ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, நான் தோல்வியை பார்க்கிறேன் என்று சொல்லுகிற எனக்கு அன்பான உள்ளமே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தேவன் மரித்தே சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளைகளிலே பண்டக சாலையை திறப்பா, உங்கள் துக்கத்தை உங்களை விட்டு நீக்குவார். ஹல்லேலூயா.
ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தின் வெற்றியின் பாதையை திறந்ததுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதிங்க. உங்க கிருபைக்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதியினால் ஏற்பட்ட கலக்கங்கள், கடன் பாரத்தினால் வந்த கலக்கங்கள், நண்பர்களால் வந்த கலக்கங்கள் விலகட்டும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், போட்டிகளினால் வந்த கலக்கங்கள் விலகட்டும். முயற்சி எடுத்து வாய்க்கவில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. தூக்கி நிறுத்துங்கப்பா. உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிப்போம், கலக்கம் மாறும். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.